எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று வந்து இரத்த குழாய் மறு சீரமைப்பு, ரெண்டாவது இதயம் மறு வடிவமைப்பு. என்ன டாக்டர் புதுசா இருக்கே இந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு மாரடைப்பு அப்படிங்கிறது எல்லா வயசுலயும் எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இதயம் எப்படி வேலை செய்யுது, இரத்த குழாய்கள் எப்படி கொழுப்பு படியுது, அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன, அதுல ஒன் ஆஃப் த விஷயம், நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன், அதுல ஒன் ஆஃப் த விஷயம் தான் இன்னைக்கு நான் பேச போறது. அதாவது இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படிங்க? இப்ப இரத்த குழாய்னு பாத்தீங்கன்னா இது 3 லேயர் எல்லா இரத்த குழாயிலும் இருக்கும். பொதுவாக இரத்த குழாய்கள் இதுதான் இரத்த குழாய் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் பார்க்க முடியுது. இந்த இரத்த குழாய்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, மெதுமெதுப்பா இருக்கு. இது வழியா வந்து ரத்தம் போகும். ஸோ இது வந்து நார்மல் இரத்த குழாய் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு விதமான இரத்த குழாய் எப்படி இருக்கு அப்படின்னா இறுகி போயிருக்கு, ஹோல்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அளவுகள் வேணா கொஞ்சம் சின்னதா இருக்கலாமே தவிர இரத்த குழாய்களோட சைஸை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றது குறிப்பா இந்த சிவகப்பு நேரத்தில் ஒரு ரவுண்டு தெரியுது இல்ல, அதே மாதிரி இந்த வெள்ளை ரவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கர இறுக்கமா இருக்கு, ஹார்டா இருக்கு, அழுத்தினா அழுத்த முடியல, அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ எதுல இரத்த குழாய்கள்ல எந்த இரத்த குழாயில வந்து கொழுப்பு அதிகமா படியும் நினைக்கிறீங்க? இந்த இரத்த குழாயில கொழுப்புகள் இருந்தாலும் இந்த இரத்த குழாய்களோட நெகிழ்வு தன்மை காரணமாக அது படியாது போயிடும். ஆனா இந்த இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிஞ்சிச்சு அப்படின்னா இது நெகிழ்வு தன்மை கிடையாது, அதனால அது அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதன் மேல மேலும் மேலும் பல்வேறு டெபாசிட்டுகள் உருவாகி அடைப்புகளை ஏற்படுத்தலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்போ இந்த அளவுக்கு இறுக்கமா இருக்கக்கூடியது தான் ஸ்டிஃப்னஸ், வாஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் ஆகுது. அப்படிங்கறத ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ரெண்டாவது கான்செப்டான இதயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதயம் வந்து பம்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. உடம்பு முழுக்க வந்து 5 லிட்டர் ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி செலுத்திக்கிட்டு இருக்கு. உடம்பு முழுக்க ரத்தம் நல்லா பாயணும் அப்படின்னா இந்த கண்ட்ராக்டைல் ஃபோர்ஸ், இதை அமுக்கக்கூடிய திறன், இதயம் வந்து பம்ப் பண்ணக்கூடிய திறன்கிறது ரொம்ப அதிகமா இருக்கணும். ஆனா பிரச்சனைகள் உருவாகும் போது, அதாவது இதயம் எங்க ரத்தத்தை தள்ளுது, இந்த மாதிரி ரத்த குழாய்களுக்குள்ளதான் தள்ளுது. இந்த ரத்த குழாய்கள் நார்மலா இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயா ரத்தம் போகுது. ஆனா இந்த ரத்த குழாய்கள் இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா இதயத்தோட வேலை அதிகரிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்த வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்த காலப்போக்கில் என்ன ஆகுங்க, இதயம் அழுத்த 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 அதோட சுவர்கள்லாம் விரிவடைஞ்சு போயிடுது. சுவர்கள் விரிவடைகிறதுனால இதயத்தோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதயத்தால போதுமான அளவு பம்ப் பண்ண முடியல, ரத்தத்தை பம்ப் பண்ண முடியல, வெளியே தள்ள முடியல. அதாவது இதை தான் வந்து எக்கோ டெஸ்ட் பண்ணும்போது இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் போக இதய தசைகள் அழுத்தி ரத்தத்தை தள்ளும் திறன் அப்படிங்கிறது எவ்வளவு சதவிகிதம் அப்படின்னு பார்ப்போம். 70%, 75% அப்படின்லாம் பார்ப்போம். நம்ம அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கட் ஆஃப் வச்சிருக்கிறோம். இந்த பம்பிங் திறன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இதயத்தோட சுவர்கள் விரிவடையுது, இதயம் வீக் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கார்டியாக் ரீமாடலிங் இதுக்கு பேரு. இதய சுவர்கள் விரிவடையுது. அப்போ இதயத்தோட வடிவம் மாதிரி இதயம் பெருசாகுது. அப்போ பெருசான இதயத்தை பழைய மாதிரி சிறுசாக்க முடியுமா? அதுதான் இதய மறு வடிவமைப்பு. அதாவது அந்த பெருசான கேவிட்டி எல்லாம் சிறிதாக்க முடியுமா? இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் பம்பிங் திறனை அதிகரிக்க முடியுமா? 40 குறைஞ்சதை 50 ஆக்க முடியுமா? இது ரெண்டும் தான் இன்னைக்கான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கார்டியாக் ரீமாடலிங், இதயம் மாறினதை முதல்ல நம்ம மாற்றணும் அப்படின்னா மருந்துகள் இருக்கு. சில மருந்துகள், குறிப்பா 2 விதமான மருந்துகள். அப்கோர்ஸ் மருந்துன்னு வரும்போது இது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, அந்த இதயத்தை மீண்டும் நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்தில் இதய செயலிழப்பு இருக்குது, இதயத்தோட சுவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த ரீமாடலிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சாதாரண உடற்பயிற்சிகள் தாங்க. இதை பத்தி நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எக்ஸசைஸ் பண்ணா நம்ம இதய மறுசீரமைப்பு மறு வடிவமைப்புக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எக்ஸசைஸ்ங்கிறது சாதாரண நடைப்பயிற்சி கூட போதும். பேசிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டி 30 நிமிஷம் வாக்கிங் அப்படிங்கிறது பேசிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாருக்குமே. இந்த வாக்கிங் ஜாகிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்துருக்காங்க, தொடர்ந்து 30 நிமிஷம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றவங்கள பெனிஃபிட் ஜாஸ்தி. ஆனா பகல் நேரத்தில் நடக்கிறோம், இந்த வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யறோம், இதனால எனக்கு இதே மறு வடிவமைப்பு ஆகுமா? ஆகாது. ஆனா ஒரு டெடிகேட்டட் வாக்கிங் அப்படிங்கிற வகையில 30 நிமிஷம் கொஞ்சம் வேக்க நடக்கிறோம் அப்படின்னா அப்ப இதயம் வந்து கொஞ்சம் மறுசீரமைப்பு ஆகும். கொஞ்சம் நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மைங்கிறது அதுக்கு உருவாகுது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. இப்போ எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை நம்ம மிஸ் பண்றோம்னு பாருங்க. ரெண்டாவது நம்ம வெயிட்டுங்க, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கமா அப்படின்னு பாருங்க. வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை லூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மாதிரி டாக்டருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களோட வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ உங்களுக்கு குறைச்சா நல்லதுங்கிறத சொல்ல முடியும். இல்ல இதற்கான அப்ளிகேஷன்ஸ் நெட்ல ஃப்ரீயா இருக்கு. ஹைட் வெயிட் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. வெயிட்டை குறைக்க பாருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. டெய்லி ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நார்மல் வேலை செய்யும் போதும் டென்ஷன் ஃபுல் வேலை இருக்கு அப்படின்னா எவ்ரி 1 hour அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணுங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுங்க. புகை மது ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் கார்டியாக் ரீமாடலிங் ஆக விடாது. அதை கட் பண்ணிட்டோம்னா பெனிஃபிட். உப்பு குறைக்கணும் கட்டாயம். உப்பு நார்மலா 5 கிராம்னா இதயம் செயலிழப்பு இருக்குன்னா 2 கிராம் to 3 கிராம் அளவு தான் உப்பு இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்ல நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது நல்ல உணவு பழக்க வழக்கம், இதயத்துக்கு தேவையான உணவுகள். இதெல்லாம் வந்து இதய வடிவமைப்புக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து மருந்துகள் வந்து இப்போ சப்போஸ் லைஃப் ஸ்டைல்ல முடியல அப்படிங்கும்போது பிபி அதிகமா இருக்கும்போது நம்ம இதய மறு வடிவமைப்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து 2 மருந்துகள், 2 கிளாஸ். இதுல நிறைய மருந்துகள் இருக்கு. ஒன்னு வந்து பீட்டா பிளாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள். இது ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், படபடப்பு இதையெல்லாம் குறைக்கும். இன்னொன்று வந்து டயூரிட்டிக் வகை மருந்துகள். இது கிட்னி வழியா ஆக்ஷன் பண்ணும் நம்ம ரத்த அழுத்தத்தை பிபியை குறைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிபியை குறைச்சி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் போது என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்டிஃப்னஸ் தானே, இந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சமாவது குறைச்சோம் அப்படின்னா அப்ப லோடு வந்து ஹார்ட்டுக்கு குறையுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன். ஆனால் எல்லா ஹார்ட் மாத்திரைகளும் இந்த வேலையை செய்யறதில்ல. இந்த 2 வகை மாத்திரைகள் இது வந்து நீங்களா எடுத்துக்க வாய்ப்பே கிடையாது. உங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம். பிளஸ் இதுல நிறைய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. அதே மாதிரி டயூரிட்டிக்லயும் நிறைய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. இதுல எந்த மாத்திரை கரெக்டா ஒர்க் பண்ணுங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும். நீங்களா வந்து இதை டிசைட் பண்ணவும் முடியாது, டைரக்டா மெடிக்கல்ல வாங்கவும் முடியாது. இதை நம்ம தான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும் உங்களுக்கு. இது வந்து நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர் கன்சல்டேஷன், என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஏதாவது ஒன்று பண்ணுங்க தேவைப்படுறவங்க. 3வது கேட்டகரி வந்து டிவைசஸ், மிஷின்ஸ். இப்போ பேஸ் மேக்கர் போன்ற கருவிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருவிகளை வச்சு இதய துடிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றது, அதிகரிக்கிறது, அதை சரியான அளவுகளில் துடிக்க வைக்கக்கூடிய அளவீடுகள், இன்டர்வல் எவ்வளோ, இதையெல்லாம் டிசைட் பண்ணி கரெக்டாக எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தரக்கூடிய கருவிகள், பேஸ் மேக்கர் போன்ற கருவிகள் இருக்கு. புதுசாக பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. இதை ட்ரை பண்றதுக்கு இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது கார்டியாக் ரீசிங்க்ரோனைசேஷன் தெரப்பி, சிஆர்டி, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ், எல்விஏடி, இந்த மாதிரி டிவைசஸ். இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் உங்க நாலேஜுக்காக மட்டுமே நான் சொல்றேன். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து இதய மறுவடிவமைப்பு. அதே மாதிரி நம்மளோட ரத்த குழாய்களோட மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ரிவர்ஸ் வாஸ்குலர் ரீமாடலிங் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இதே தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் தான், மாடரேட் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ். மாடரேட் ஏரோபிக் எக்ஸசைஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நடைப்பயிற்சி தான். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற டயட்டு, சால்ட்டு எல்லாம் அதே மாதிரி இங்கே பொருந்தும். இங்கேயுமே அடுத்து வரக்கூடியது மாத்திரைகள். இதுல வந்து ஏசி இன்ஹிபிட்டர் வகை மாத்திரைகள் இதுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணும். சிரைன் இலாஸ்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது வகையான மாத்திரைகள் இதில் உபயோகப்படுத்தப்பட்டு வருது. இன்டர்லூக்கின் ரெசெப்டார் ஆன்டகனிஸ்ட், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்ஸ், கிரெலின், கால்பைன் இன்ஹிபிட்டர்ஸ், எண்டோபெப்டிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், பல்வேறு வகையான ரத்த குழாய்களில் வேலை செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் இது எல்லாமே இது வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்குள்ளேயே வர கிடையாது. இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ உங்ககிட்ட 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று வந்து நார்மல் வாக்கிங் செஞ்சு டயட், நல்ல டயட் ஃபாலோ பண்ணி, கெட்ட டயட்டை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த சுகர் அண்ட் சால்ட்டி விஷயங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெயில் பொரித்த விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது. இது உங்க கையில் இருக்கக்கூடியது. ஸ்மோக்கிங் ஆல்கஹாலை கட் டவுன் பண்றது. சீக்கிரம் மாரடைப்பு வராமல் இருக்க, பக்கவாதம் வராமல் இருக்க உங்க கையில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். உங்க கையில் இல்லாத ஃபேக்டர்ஸ் இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மருந்துகளுக்கு போகலாம். ஏன்னா மருந்துகளில் வந்து இந்த மாதிரி மாத்திரைகள்ல சில மாத்திரைகள், இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்லாம் சொன்னா இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தவங்களுக்கு கூட இது கொடுத்து இன்னும் 10 வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணப்பட்ட மாத்திரைகள் இருக்கு. உங்க டாக்டரோட கன்சல்டேஷனோ இதை எடுக்கலாம். இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் டிவைசஸ், மிஷின்ஸ். இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ நம்ம உடலை பாதுகாத்துக்க என்னென்ன விஷயம் செய்யணும், எப்படி நம்ம ரத்த குழாய்கள், இதயத்தை மீண்டும் புதுப்பிக்கலாம் ஓரளவுக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ, புரிதலை உருவாக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.